மூவியை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. இதோ படித்தவர் வந்து யார் போலீஸா சார் மூவியில் எப்படி போய் பண்ணிக்கலாம் ஏதோ பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஸ்பாட்டில் நீங்கள் தாங்க ரொம்ப பெரிய ஆக்டிங்னா நீங்கள் தாங்க. உங்களை பார்த்தாங்க என்ன திட்டுறாங்க, ஸ்பாட்டில் பார்த்துட்டீங்க டப்பிங்கில் என்ன வச்சு டப்பிங் அனுபவம் எப்படி இருந்துச்சு? எங்க டப்பிங் அனுபவத்தை மோசங்கிறத விட மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமும் டெலீட் ஆகிட்டு. அதுதாங்க எங்களோட ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. மொத்தம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் படம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு டெலீட் ஆகிட்டு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. காரணம் ஃபுல்லாகவே டேரக்டர் சேவ் பண்ணாமல் வச்சுட்டு முதல்ல சேவ் பண்ணி டிராஃப்டில் இருக்கணும் டிராஃப்ட்லேயே வச்சுட்டு டிராப்போட போயிட்டு அப்படியே நேரத்தில் கௌதம் சொல்ல வேணாம், வெரி பெஸ்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன். அவனால தான் என்னடா என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? சாதா வெரி பிரில்லியன்ட். என்ன சொல்றது, ஸ்கிரிப்ட் பேப்பர்ல ஒன்று இருந்துச்சுன்னா தனியாக தலைவர் ஒன்று சொல்லுவார், அதை வச்சு டப்பிங்கில் இவர் எங்களை கிளின்னு கிளிப்பார். அது இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவர். இல்லைன்னா படம் எடுத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ டேரக்டரை பற்றி பேசுகிறோமா? டேரக்டர் தங்கமான மனுஷன், சுத்த தங்கம். நீங்கள் சொல்லுங்க, எங்க சிரிக்கிறீங்க சொல்லுங்க. உண்மையை சொல்றீங்க. டேரக்டரை பற்றி பேசுங்க. கஷ்டப்பட்டு பேசுறது ஆனால் உண்மைங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் கொடுக்கணும். ஏன்னா பேசுறத பார்த்தா எடிட்டிங் உண்மையாக இருங்க ஒரு நிமிஷம். எடிட்டிங் ஒர்க்லாம் சும்மா கிடையாது. ஒரே ஆளாக மொத்தம் எடிட்டிங் பண்ணிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவரை பற்றி சொல்லணும்னா தலைவர் எப்படி சொல்றது, டெரராக பேசுறது, இந்த சோகமான சீனு, இந்த கொஞ்சம் சைக்கோ மாதிரி பேசுறதுலாம் தலைவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் ரியல் லைஃப்ல கரெக்டாக பண்றாரு. நிறைய பேர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி எல்லாரும் ரொம்ப 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 நன்றி. ப்ரொடக்ஷன் டீம் எல்லாரும் பணம் கொடுத்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணி வந்திருக்கு. நம்புவோம், நம்பிதான் ஆகணும். படத்தை நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேங்களா? படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா சார், நான் ஃபாலோ பண்ணேன். நான் எம்எல்ஏ ஃபாலோ பண்ணேன். அதுக்கு உங்களுக்கு சார் அதுதான் இங்க இருக்கிற நீ எந்த இடத்துக்கு எந்த டைலாக் போட அப்படியே அதே ஸ்டாப் அப்படி நின்ற ஒரே எதோட நிப்பாட்டப்படாது. அடுத்த டைலாக் எதோட நிப்பாட்டுவாங்க அது அதான் இந்த படம் வந்து திடீர்னு பிளான் பண்ணது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய மெசேஜ் பொண்ணு அது வந்து வேணாம், மெசேஜை டீகோட் பண்ண விரும்பலை. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு 6 நிமிஷம் நீங்க நம்பாதீங்க, 6 நிமிஷம் நம்பாதீங்க, சுவையா உட்காந்து படத்தை பாருங்க. ஏன்னா நான் கிளைமேக்ஸ்ல பேசியிருக்கேங்கிறதுனால தலைவர் போலீஸ் கேஸ் உங்களுக்கு ஆச்சரியத்துக்கு இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சத்தியம் வெறும் வாய் மட்டும்தாங்க என்னோடது. வார்த்தை வேற ஒருத்தரோடது. எல்லா பார்த்துலாம் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிடு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. பிலிப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டோரி டொமைன் லைக் பண்ணுங்க. ஆக்ஷன். ஓகேவா? திரும்படா. ஆக்ஷன். சார் அவங்கெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க சார்? ஃபோன் பண்ணேன். வீடியோ போயிட்டு இருக்கா என்ன பண்ணா
கௌதம். நான் வந்து எவிடன்ஸில் நடிச்சிருக்கேன். எவிடன்ஸ் உருவாக்க காரணமாக இருந்தது டைரக்டர் ஹாமித் தான். ஹாமித் வந்து எப்படின்னா ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான், கூலாகவும் ஹேண்டில் பண்ணுவான். அவனை வந்து எப்படி சொல்கிறது, அவன் வந்து எதையுமே சீரியஸாக எடுத்துக்காம நீ இப்படி பண்ணால் போதும், இது பண்ணால் போதும், ரொம்ப டென்ஷனே ஆக மாட்டான். ரொம்ப ஜாலியாக நான்லாம் பண்ண தப்புக்கெல்லாம் வந்து செருப்பால் அடித்து வெளியே போட நான் தொட்டி இருந்தேனும். நான் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன். அதெல்லாம் சரி பண்ணி நீ இவ்வளோ நடித்தா போதும், இது பண்ணால் போதும். அப்புறம் பைசல் வந்து அவன் முதல்ல நடிக்கவே தெரியாதுன்னு சொல்லியிருந்தான். ஸ்க்ரீனில் பார்த்தா அவன் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் பிரவீன்காந்த், அவங்க பற்றி உங்களுக்கே தெரியும் அவன் எப்படி நடிப்பான்னு. ஆக்ஷன். சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. படம் வந்து 2 லுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரிலீஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். சொல்லு. 7லேருந்து இது 8. லைட்டை போய் சொல்றது 7லேருந்து 8. 7வது 8 அதெல்லாம் சொல்ல வேண்டாம் மாப்பிள. இதோட 8வது